சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு அங்கே போய் வீடியோ பண்ணுறேன். வேறு லெவலில் அந்த இடம் இருக்கும். நம்ம அஸ்லம் என்ன அப்படின்னு போய் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க நமக்குனே வருது. சாப்பாடை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம கேரளா இப்படின்ட்டாருங்க. நீ எப்பறம் என்ன சொல்ல? அவர் கையை திருப்பி எனக்கு பிடிக்கல பேர் நான் வந்து அன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு இவருக்கு வெல்கம் பேக் ஜி ஸ்குவாட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நோன்பு 11ஆவது நோம்புல கால் தடத்தை பதிச்சிருக்கோம். வெற்றிகரமாக முடிச்சிடும். இன்னும் 2 மணி நேரம் தான் சம்திங் இருக்குது. நம்ம அசரை தொழுதுட்டு காலையில் நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகலான் இருக்கோம். சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு அங்கே போய் வீடியோ பண்ணுறேன். வேறு லெவலில் அந்த இடம் இருக்கும். நம்ம அஸ்லம் என்ன அப்படின்னு போய் பார்ப்போம். என்ன எதுக்குன்னா, அண்ணன் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை சொன்னாங்க. அந்த வேலையை நம்ம அண்ணனுக்கு ஒன்றும் பண்ணி கொடுக்கல. அந்த வேலையை நம்ம போய் சக்ஸஸ் ஆகுதான்னு தெரில. நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜமால்கிட்ட சில விஷயங்கள்லாம் இதில் ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வராங்களான்னு தெரில. அப்படி வரலாட்டியும் இன்றைக்குள்ளே நம்ம வீடியோலாம் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று வந்தோம்ல, நேற்று வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். கோப்பு நாளைக்கு நைட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து வாங்க வந்திருக்கோம். ஸ்கூல்லெல்லாம் விட்டாச்சு. திரும்பி வீட்டுக்கு போயெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். தொழுக டைம்னால அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வாங்கிட்டு நான் 2 தோப்பு நான் நம்பரை சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம்னு நினச்சேன். பையனுக்கு அடித்தேன். பையனுக்கு மெசேஜ் போட்டேன் வாட்ஸ்அப்பில். அப்பா உன் நம்பர் சொன்னேன், இந்த மாதிரி 2 தோப்பு வந்திருக்காங்க, வந்துடுவா இல்லை நீ எதுக்கு பேசுறியா, ஸ்பீக்கிங் யூ அப்படின்னு. உடனே ஃபோன் அடிச்சிட்டாரு. திருப்பி உங்கள் அத்தா 2 தோப்பு இருக்கு போல, அவங்க ஃபாதரோட. அதுக்கப்புறம் தான் அப்பா தப்பிச்சேன், போயிருந்தேன்னா வச்சு கழட்டிருப்பா, நீ என்கிட்ட எதுக்கு ஃபோன் அடிக்காமல் வந்த அப்படின்னு. மொத்தம் 5 தோப்பு. அதாவது அவங்க அப்பாவோடது 3 தோப்பு, பையனோட 2 தோப்பு. அதனால் நம்ம அப்படியே கொண்டுக்கிட்டு ரூம் போயிட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க நமக்குனே வருதா. இதெல்லாம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொன்னேன்னா, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. வேற ஒன்றும் ரூமில் போயிட்டு அந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? என்னடா ரூம்ல போய் பேசுறேன்னா இங்க காருக்குள்ள உட்காந்துக்காம பாக்குறீங்களா? என்ன பண்றது, நமக்கு டியூட்டி வந்துருச்சு. நமக்குன்னா தான் பஞ்சாயத்து நடக்குமா? இல்ல தெரியாம கேக்குறேன், இல்ல உங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்காண்டியே அந்த கார்டு இது மாதிரி நடக்குது நீ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரா என்னன்னு தெரில. என்ன நம்ம டெய்லி நம்ம சகர் செய்வோம்ல, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 11ஆவது ரொம்ப வெற்றிகரமா முடிச்சிட்டோம். சகர் செய்யறதுக்கு சாப்பாடு எடுக்க போகணும். எல்லாம் லைன்ல தான் நிக்கணும். லைன்ல நம்ம நின்றுக்கிட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமே போயாச்சு. இன்னைக்கு டியூட்டி, அதாவது அப்போதைக்கு எந்த டியூட்டியும் வரல, நம்ம சீக்கிரமே போய் லைன் நின்றாச்சு. ஒரு ஹிந்திக்காரன் நண்பர் ஒருத்தர் நின்றாரு. ஓகேவா? நான் சொன்னேன், டே நீ லைன்ல எனக்கு அப்புறம் தான் நீ வந்த, ரொம்ப பின்னாடி நிக்க வேண்டியது, நீ வந்து ஏன் லைன்ல நின்றா அப்படின்னு. இல்ல நான் சாப்பாடுலாம் எடுக்க வரல, சாப்பாடை எடுத்து அந்த கார்ல வந்து இறங்குங்க, கார்ல இறங்கி அதை தூக்கி அந்த கேட்டுக்கு அங்கிட்டு கொடுப்பாங்க. டே நீ வந்து நின்றா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் பின்னாடி வந்து நின்றா, லைன் வாங்கிக்கணும். இல்ல சாப்பாடு எடுத்து கொடுக்க தான் வந்திருக்கேன், வாங்க வரல அப்படின்னா. நம்ம கேரளானா எல்லாரும் சண்டை போட்டாங்க. இல்ல வாங்கலையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ லைன்ல அங்கிட்டே நில்ல அந்த சைடு. அதான் நம்ம இப்படி நிக்கிறோம்னா ஆப்போசிட்ல நிக்கிறான். அப்படி நிக்க கூடாது, எல்லாருமே பார்த்தா வந்து சண்டைக்கு வருவாங்கன்னு அவன் அப்படி சொல்லிட்டான். சரி வந்து சாப்பாடுலாம் இறங்கிச்சு, நம்ம தான் எடுத்து கொடுத்தோமா. எடுத்து கொடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டு நமக்கு பின்னாடி நிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு 2 சாப்பாடை வாங்கி அவனுக்கு கொடுக்குறாங்க. நம்மளால என்ன பண்ணா, வாங்கி நம்ம மணி என்ன இருக்கா அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. போ நீ தான் என்ன சொன்ன, நீ சாப்பாடு தான் எடுத்துக்கணும், சாப்பாடு வாங்கணும், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்புண்டு சாப்பாடை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம கேரளா நம்ம ஒரு 3 வீடியோ 4 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். நம்ம கேரளா கூட நம்ம ஒரு அண்ணன் வயசானவங்க சண்டை போட்டேன்னு சொன்னோம்ல. இன்னைக்கு அந்த அண்ணன் வந்து பாகிஸ்தானோட சண்டை. ஏன்னா ஒரு கொஞ்சம் ரொம்ப வயசான ஆளு, பாகிஸ்தான் ஆளுங்கிற ரொம்ப வயசான ஆளு. அவர் என்னைக்குமே அப்படிதான் பண்ணுவார். கடைசியில் நின்றுக்கிட்டு டக்குன்னு முன்னாடி இருந்து வாங்கிட்டு போயிடுவாரு. நீ எப்படா என்கிட்ட வாங்க வரலாம், நீ எப்படா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீ என்கிட்ட வாங்க வரலாம், நாங்க தான் லைன்ல நிக்க, நீ எங்க பின்னாடி தான், நீ என்ன வந்து முன்னாடி வாங்குற, அதுவும் 2 சாப்பாடு கேட்கறா, என்ன நினைச்சுக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு நிறைய பேர் தான் நிக்கிறான், என் ஃப்ரெண்ட் எங்க நிக்கிறான், அவன் லைன்ல நின்றாமா, நான் பின்னாடி தான் நிக்கிறேன். அவர் நமக்கு பின்னாடி தான் நின்றாரு. நம்மள்ட்ட பேசிட்டு பின்னாடி போய் லைன்ல கரெக்டா ஒரு ப்ராப்பரா நின்ட்டாரு. நீ எப்படி 2 சாப்பாடு கேட்கற, எங்களுக்கு முன்னாடி வாங்குற அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னா, அவர் வயசான ஆளு, இப்படி இருக்கிற ஆளு இப்படி நின்ட்டாருங்க. நீ எப்படா என்ன சொன்ன, செருப்பு எடுத்துட்டாரு, காலில் உள்ள செருப்பை கழட்டிட்டாரு. நீ எப்படா செருப்பை கழட்டி அடிக்கும். நான் சொன்னேன், டே ஆமா மாஃபியா, அந்த நீ நோன்பு வச்சிருக்க, சண்டை போடாத, பேசாம சபர் செய்ய. அவர் கேட்கவே இல்லை, பாகிஸ்தான்லும் கேட்கல. நம்ம அண்ணன் இருக்காருல வயசானவர், 2 பேருமே ஏஜ் கொஞ்சம் ரொம்ப, இவர் வந்து ரொம்ப ஏஜ், நம்ம அண்ணன் ஒரு மீடியமானது, ஒரு 48 49 சம்திங் கிட்ட இருக்கும். அவர் செருப்படுத்துறாரு, அடிக்க போயிட்டாரு பாகிஸ்தான். அவர் கையை திருப்பி எனக்கு பிடிக்கல பேர் நான் வந்து அன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு இவருக்கு ஒரு பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு, அப்ப இந்த வயசான ஆளு பேசாம நீ எப்படி நீ சொல்ல வரலாம் அப்படின்னு அடிக்க போறாரு. நீ பெரிய ஆளு ஆச்சு பூச்சுன்னு சண்டை போட போறாரு. இவன் பாகிஸ்தான்ல பிடிச்சாங்கிட்டு போய் இழுத்து போய் விட்டேன் பாருங்க. அப்படியே கத்திக்கிட்டு போயிட்டான். திருப்பி நம்ம அண்ணன் வந்து சண்டை போட்டாரு. நீ ஏன் இப்படிலாம் பண்ற, இப்படிலாம் பண்ணாதான், அப்படிதான் பண்ணணும்னு பாகிஸ்தான்ட்டு அவனுக்கு நம்ம அண்ணன் சொல்றான், அவனுக்கு நம்மள பார்த்தா இலக்கரமா இருக்கு போல அப்படின்னு நம்ம அண்ணன் சொன்னாங்க. விடுங்க இல்லை அரிப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது அரிப்பு. நான் வந்து உங்களுக்கு, நீங்கள் வந்து என் முன்னாடி தான், அதாவது எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க நின்றீங்க.
அவங்கள்ட்ட பேசிட்டு வந்து நிற்க நம்மள அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் இயல்பாக கிடைக்கும். அவர் ஏன் அப்படி முன்னாடி வர்றாச்சு விடுங்கண்ணே வயசான அண்ணன் அப்படின்னு நம்ம அண்ணன்ட்ட சொல்லி அந்த பஞ்சாயத்தை முடிஞ்சிருச்சுங்க. இதாங்க பஞ்சாயத்து. டெய்லி ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு தான் நம்ம டிரைவர் லைஃப் இதுலேயே அப்படியே ரோட்டின் ஆகி அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுன்னு தெரில. இந்த வீடியோ இது எங்கே நடந்ததுன்னா சவுதி அரேபியா. ஓகே, புதுசாக அந்த கிளிப்பை ஓட்டி சில பேர் பார்க்குறவங்களாம் இருப்பீங்களா, சவுதி அரேபியாவில் நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 11வது நம்ம முடிச்சு நாளைக்கு 12வது நம்ம வெற்றிகரமாக வைக்க போகிறோம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு மேக்ஸிமம் தூக்கம் இருக்காது. அது கன்ஃபார்மானு தெரில. நம்ம வேற இன்னொரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபோன் வந்துருச்சு, அதனால தான் வீடியோ பாதியிலே கட் ஆயிடுச்சு. அதனால நம்ம நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். எப்படி என்னன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் இன்னொரு பஞ்சாயத்துனா 7 மணிக்கு ஸ்கூல் விட போனோம்ல. அதாவது இது ஒரு ஃபோன் இப்போ நம்ம பங்காளி ஆள் இருக்காங்க, அவன்கிட்டேருந்து வாங்கிருக்கேன். ஒன்றும் காசு கொடுக்கலாம், மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்டா. ஏன்னா இந்த மாதம் ஓவர் டைட்டு, பணமே அந்த அளவுக்கு ஓவர் டைட்டு. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு லைஃபு. நான் இது மாதிரி பணத்தை வாங்கிக்கிறேன்டா. அவன் இந்த மாடா பே இருக்குல்ல, அதாவது என்எஃப்சின்னு சொல்லுவாங்க. என்எஃப்சி இந்த கார்டு இது மேலே இந்த ஆப்பில் ஏற்றிட்டு இப்படி ஃபோனை வச்சோம்னா டக்குன்னு டிடெக்ட் ஆயிரும் பணம்லாம். அது மாதிரி அவன் ஆப் எதுவும் டெலிட் பண்ணாமல் நான் டக்குன்னு ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாங்க சீக்கிரமா. எனக்கு ஒருத்தர் முசாமியா போனோம்னு நான் சொன்னேன்ல கடைசியாக 5வது நோம்பு 6வது நோம்பு முசாமியை போய்ட்டு ரிட்டன் திருப்பி ரியாத்துக்கு வந்தோம். அப்போ அவன்ட்டு அந்த ஃபோனை மேலே ஃபோன் அடிச்சு டக்குன்னு வாங்கிட்டு குர்ரா நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் ஆப் நான் ஒன்று கூட வச்சுக்கல, எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மெசேஜ் போடுறான், நீ என்ன 17 ரியாலுக்கு இது ஜாமான் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்திருக்கு மெசேஜ் அப்படின்னா. என்னது 17 ரியாலுக்கு வாங்கியிருக்கேண்ணா? ஹலோ, நான் எந்த ஜாமான் முதல்ல வாங்கலை, ஓகேவா? இப்போ என் கார்டு வந்து ஹவாயில் அதாவது வச்சிருக்கேன், ஏற்றி வச்சிருக்கேன், கார்டை லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆப்போட மாடா பேன்னு சொல்லுவாங்க, மாடா ஆப்பு. அந்த ஆப்பில் நான் ஏற்றி வச்சிருக்கேன். இந்த நான் என் ஃபோனில் நீ கொடுத்த ஃபோனில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஓடிபி கேட்குது, ஃபோன் வருது, கன்ஃபர்மேஷன் இது ஜாயின் பண்ணிக்கலாமா இல்லை வேற ஆளா கேன்சலா அப்படின்ட்டு. எப்படா பண்ண முடியும்? நல்லா விசாரி, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அந்த ஆப்பை கிளிக் பண்ணி எங்கே பர்ச்சேஸ் பண்ணிருக்கான் பாரு, ரியாத்தா இல்லை முசாமியா இல்லை தமாமா ஜித்தாவா, கம்ப்ளைண்ட் பண்ணு. உன் கார்டு முதல்ல எங்கே இருக்கு, ஓன்ட்ட இருக்கா இல்லை யார்ட்ட இருக்கு அப்படின்னா என்கிட்ட தான் இருக்குண்ணா. அப்போ எனக்கு தெரியாதுப்பா, நீ என்ன ஏன்ட்ட பஞ்சாயத்துக்கு வர, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு மச்சாட்ட இது மாதிரி சொன்னேன். மச்சான் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் எதுவும் ஏத்தலங்கிறிய. அவன் அந்த உனக்கு ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருக்கான் அல்ட்ராஜ் பர்ச்சேஸ் பண்ணதை, அதை அப்படியே கிளிக் பண்ணி எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் ஏதுன்னு பார்க்க சொல்லு மச்சான் அவனை அப்படின்னு சொன்னால் நம்ம அவன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட அவனே எதுவும் மெசேஜ் பண்ணல. நான் அதான் சொன்னேன், டே நான் உன்ட்ட வாங்கியே கிட்டத்தட்ட 10 நாள் இருக்கும் ஃபோனை வாங்கிட்டு வந்து. அப்பெல்லாம் முதல்ல நடக்காம இப்ப நடக்குது. என்னடா இது, நீங்க 7 மணி 7:30 சொல்ற, அந்த டைம் 7:30 காமிக்குது, அதாவது ஷோ ஆகுது. நான் 7:30 கார்ல உட்காந்து நீ வரிசையா ஃபோன் அடிச்சு இந்த புது நம்பரா. இது கடையில் நம்ம பசீர் வேலை பார்க்குறாரு இங்க தோட்ட வேலை, அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு யாரு அப்படின்னு கேட்டா, இல்லை நான் தான் பசீர் பேசுறேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நீ வந்து சிபுனோட ஃபோனு பணம் எடுத்திருக்கேன் அவன் இதுல காலில் இருந்து அப்படின்னா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசி இந்த இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரில, ஏன்னா நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் ஃபோனை கூட வாங்கி பார்க்கட்டும், ஒன்றும் காசு கொடுக்கல. ஏன்னா இது நம்ம ஃபோனு கிடையாது, இப்போ அவன் ஃபோனு தான். காசு கொடுத்தா நம்மளோட சொந்த ஃபோனாக ஆகும், ஓகேவா? அதானே கரெக்டாக, அதான் உண்மை, அதான் நேதி, ஓகேவா? நம்ம இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:53 ஆகுது. இன்னொரு வீடியோ கூட எடுக்கிறீங்க, நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு நம்ம அண்ணன்ட்ட. அது ஷார்ட் வீடியோவில் வரும், கன்ஃபார்ம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதில் சில விஷயம் 2-3 விஷயம் சொல்லுவேன், அதை நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயம், அதை வட்டியே இல்லாதது இங்கே சில ஆப்பெல்லாம் இருக்குது. அது நான் உங்கள்கிட்ட சஜஷன் பண்ண வரல, ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து மதர்சா தான் போகணும், ஒன்றும் சொல்லலை. மணி வந்து நம்ம 11 மணிக்கு தான் காரை ஸ்டார்ட் பண்ணணும். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா அங்கே போய் 12:30 சம்திங் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அநேகமாக ஒரு 2-3 மணி போல தான் தூங்குவோம்னு நினைக்கிறேன். டெய்லியும் இப்படி தூக்கமே மாறிடுச்சு. ஆனால் அந்தளவுக்கு மூஞ்சியில் டைனஸ் தெரியலை. நம்ம போயிட்டு அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே வரலாம். ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அதனால் நம்ம பார்ட்டி எல்லாம் கொண்டாட முடியாது, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கோம். சீக்கிரம் மணி கரெக்டாக 1 ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு நல்ல விஷயம். நேற்று நைட்டு நல்ல ஒரு கனவுங்க, ட்ரீம். அதாவது நேற்று நைட்டும் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் தானே. அதாவது நைட்டு பகலாக மாறிது, பகல் இரவு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, நீ ஒரு வீடியோவுக்கு நல்ல வியூஸு, அதாவது மில்லியன் கணக்கில் அடித்து நொறுக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோம்னா, ஓ இது ட்ரீமா, கனவா, ஓகே இதேமாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கும் கண்டிப்பாக. அதாவது நம்ம சின்னதாக தான் இப்போ இருக்குது நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதனால் அப்போனா நீ என்னடா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டியா, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. அதாவது சின்னதை வந்து பெருசாக நினைக்கணும், பெருசை வந்து சின்னதாக நினைக்கணும். அதான் நம்மளோட பாலிசி. ஓகே எல்லாம் நல்லாவே நடக்கும். எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணி நிறையா விஷயங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லா ஒரு இணையதளத்துலையும் நம்ம கரண்டில் இருக்கோம், எல்லாம் அப்டேட் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்குவோம். நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தெரியல, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம
கூட்டிகிட்டு போகிற ஆளும் எதுவும் ஒன்றும் சொல்லலை. அது பார்ப்போம், நாளைக்கு போனாங்கன்னா அப்படியே நம்ம போவோம், வீடியோவை இங்கே போய் எடுப்போம், நிறையா விஷயம் புதுசாக உங்களுக்கு தெரியும். இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்குவோம். எல்லாம் சேஃபாக இருங்க, சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.